36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பிரதமரின் வருகையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரம் சாலமன். பிரதமர் மோடி நாளை சென்னை பெரியமேட்டில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக நாளை விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அதன் பிறகு INS அடையாருக்கு வந்து அதன் பிறகு நேரு விளையாட்டு அரங்கிற்கு பிரதமர் மோடி வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை வந்து துவக்கி வைக்கிறார். இந்த நிலையில பிரதமர் மோடி சென்னை வருவதை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை முழுவதும் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது சென்னையில் உள்ள முக்கியமான இடங்களில் உள்ள தங்கு விடுதிகளில் சென்னை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது 1000 விளக்கு பகுதியில் உள்ள லாட்ஜுகளில் 1000 விளக்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த லாட்ஜில் குறிப்பிட்ட சந்தேகப்படியான நபர்கள் யாரேனும் வந்துள்ளனரா, அது தொடர்பாக அந்த லாட்ஜின் உரிமையாளரிடம் ஆவணங்களை கேட்டு பெற்று விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த லாட்ஜுகளில் உள்ள அறைகளில் ஏதேனும் சந்தேகப்படும்படியான நபர்கள் வந்து தங்கியிருக்கிறார்களா என்பது தொடர்பாக சென்னை போலீசார் அறையை திறந்து வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முக்கிய பகுதிகளான இந்த பெரியமேடு, திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள லாட்ஜுகளில் சென்னை போலீசார் வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி INS அடையாறில் இருந்து பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கிற்கு சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி நாளை வருகை தருவதால் அந்த பகுதிகளில் பெரிய அளவிலான பில்டிங்கில் சென்று அங்கே யாரேனும் சந்தேகப்படுவான நபர்கள் இருக்கின்றனரா என்பது தொடர்பாக அந்தந்த சென்னை போலீசார் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி சென்னை முழுவதுமாக உள்ள 12 காவல் மாவட்டத்திலும் உள்ள முக்கியமான லாட்ஜுகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் சென்னை போலீசார் இன்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.